டாஸ்மாக் மூடணும் அப்படின்றாங்க. அது அதிமுகலையும் சரி திமுக இருக்கிறப்பையும் சரி மக்கள் தொடர்ந்து சொல்றது என்னன்னா டாஸ்மாக் வேணாம் அப்படின்ட்டு தான். சரி, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பத்தி யாராவது கேள்வி வைப்பாங்கன்னு பார்த்தா யாரும் கேள்வி வைக்கிற மாதிரி தெரியல. ஆனா ரகுபதி வந்து வெளியில பத்திரிகை சந்திச்சு பேசிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி படிப்படியாக 500 கடைகளை நாங்க மூடி இருக்கோம். அந்த வருமானம் வர அத கடையை சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பக்கத்து மாநிலங்கள் எங்கேயுமே மதுவிலக்கு அமல்ல கிடையாது, அதனால இங்க மூடக்கூடிய சாத்தியமும் இல்லை அப்படிங்கிறாரு. பக்கத்து மாநிலத்தில் இல்லைன்னா இங்க மூட மாட்டோமா? லாஜிக்கே இல்லாம இருக்கு. இன்னும் படிப்படியா மூடுவோங்கிறாரு. ஆனா பூர்ண மதுவிலக்கு அமல்ல இல்லைங்கிறாரு. என்ன சொல்ல வராருங்கிறது அவரே வந்து கன்ஃபியூஷன்ல தான் இருக்காரு அவரு. ஏன்னா இந்த மதுவினாலதான் தமிழ்நாட்டுல அவ்வளவு சீர்கேடுகள், நிறைய குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு, நிறைய சமூக சீர்கேடுகள் வந்து நடக்குது, அவ்வளவு பாலியல் குற்றங்கள் வந்து நடக்குது, கொலை நடக்குது, கொள்ளைகள் நடக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம்னு பாக்குறப்ப டாஸ்மாக் தான். ஆமா, எதிர்கட்சியா இருந்தப்போ திமுக எம்பி கனிமொழி கூட சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க, அது காரணம் டாஸ்மாக்னு. இப்ப அந்த கேள்வியை கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க கனிமொழி.